ஹாய் காய்ஸ், இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா பீட்ரூட் இட்லி தான் செய்ய போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு பீட்ரூட் எடுத்து நல்லா தோலை சீவிட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணி பீட்ரூட்லாம் மிக்சரில் போட்டு நல்லா அரைச்சிக்கோங்க. நல்லா மையாக அரைச்சிக்கோங்க. அரைச்சிட்டு மாவில் வந்து நல்லா கலந்துக்கோங்க. மாவில் கலந்ததுக்கப்புறம் இட்லி பாத்திரத்தில் எண்ணெய் தேய்ச்சிட்டு நல்லா கலக்கி இட்லி பாத்திரத்தில் ஊற்றுங்க. எல்லா பாத்திரத்துலேயும் அழகாக நல்லா எண்ணெய் தேய்ச்சிட்டு எல்லாம் ஊற்றணும். நான் ஃபஸ்ட்டு பசங்களுக்கு தான், தம்பிக்கும் பாப்பாவுக்கும் தான் சோடா மாவு போடாமல் இட்லி ஊற்றினேன். மீதி தட்டெலாம் வந்து எனக்கும் மாமாவுக்கும் ஊற்றிக்கிட்டேன். இது நல்லா ஊற்றிட்டுக்கு அப்புறமேட்டுக்கா நான் இதை ஃபஸ்ட் டைம் தான் ட்ரை பண்ணேன். பட் நல்லா வந்திருந்தது, ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது. பசங்களுக்கு விரும்பி சாப்பிட்டாங்க, பாப்பா சாப்பிட்டாங்க, தம்பிக்கும் ஊட்டி விட்டேன், சாப்பிட்டாங்க. இட்லி குண்டால வச்சு மூடி வச்சுட்டு ஒரு 10 மினிட்ஸ் வரைக்கும் வேக வச்சுட்டேன். நெக்ஸ்ட்டு சட்னிக்கு மிக்ஸி ஜாரில் தேங்காய், பச்சை மிளகா, தேவையான அளவுக்கு கடலை, தேவையான அளவுக்கு கல்லுப்பு, எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு போட்டுக்குவாங்க.